இங்கிலாந்து vs இந்தியா 4th டெஸ்ட் டே 2 ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். இந்தியா பார்த்தீங்கன்னா 358 ரன்ஸுக்கு வந்து ஆல் அவுட் ஆனாங்க. ரிஷப் பண்ட் த வாரியர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஃபென்டாஸ்டிக்கா வந்து அந்த லெக்ல இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறமும் வந்து பேட்டிங் பண்ணாரு. அவர் வந்து ஒரு 54 ரன்ஸ் நல்ல ஒரு வேல்யூபிள் அடிஷனர்னே சொல்லலாம். சூப்பரா விளாண்டாருன்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு பாலுக்கு வந்து அவுட் ஆனாரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிட்ட. தென் ஷர்துல் தாக்கூர் அவரும் பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கா ஒரு 41 ரன்ஸ் நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாருன்னே சொல்லலாம். இங்கிலாந்து பவுலிங்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் ஃபென்டாஸ்டிக்காக வந்து போல் பண்ணார். ஆஃப்டர் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு 5 விக்கெட்ஸ் கிடச்சதுன்னே சொல்லலாம். தென் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாருன்னே சொல்லலாம். அவரோட ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் அந்த பேஸ் எல்லாமே வந்து ஏற்றினார் ஜோஃப்ரா ஆர்ச்சர். தென் இங்கிலாந்து பேட்டிங் வரப்போ பார்த்தீங்கன்னா அமேசிங்காக அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 2 பேரும் கொடுத்துருந்தாங்க. ஜாக் கிராலியாக இருக்கட்டும், பென்டகெட்டாக இருக்கட்டும், லிட்ரலி பார்த்தீங்கன்னா அப்படியே சீல் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஜாக் கிராலி அவர் வந்து ஒரு 84 ரன்ஸ் செமையாக விளாண்டாருன்னே சொல்லலாம். தென் பென் டெக்கெட் அவர் பார்த்தீங்கன்னா 100 நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு 94 ரன்ஸுக்கு வந்து அவுட் ஆனார் அன்சுல் கம்போஜ் கிட்ட. ஃபென்டாஸ்டிக்காக விளாண்டாருன்னே சொல்லலாம். 2 பேரும் அந்த ஸ்ட்ரைக் ரேட்டும் சூப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னே சொல்லலாம். இங்கிலாந்து நேற்று பார்த்தீங்கன்னா 200 ரன்ஸை வந்து தாண்டிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் அண்ட் ஓலி போப் அவங்க 2 பேரும் நல்ல ஒரு ஸ்டேபிளாக விளாண்டுருக்காங்க. ஐ திங்க் இங்கிலாந்து வந்து எப்படியும் 400 வந்து கிராஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கிலாந்து எவ்வளோ அடிக்க போகிறாங்க டே 3ல அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம்.